இயக்குனர் மோகன்ஜி அவர்களினுடைய இயக்கத்தில் வெளிவந்து தமிழகம் முழுவதும் பெருமளவு பேசும் பொருளான திரைப்படம் தான் திரௌபதி திரைப்படம். தமிழகத்திலே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளை வெட்ட வெளிச்சம் போட்டு முதன்முறையாக வரலாற்றிலே முதன்முறையாக காட்டிய படம் திரௌபதி. பெருமளவுல இயக்குனர்கள் இருக்கிறாங்க, ஆனா சில விஷயங்களை கையில் எடுக்கிறதுக்கு அஞ்சுவாங்க. காரணம், அரசியலாக்கப்பட்டு விடுமோ, அரசியலாளர்களால் எதிர்க்கப்படுமோ, சில சூழ்ச்சியாளர்களால் விமர்சிக்கப்படுமோன்னு சொல்லிட்டு எது வந்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய கருத்தை, என்னுடைய முழுமையான உளமார்ந்து இந்த கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும், நடக்கக்கூடிய அவலங்களை கொண்டு போயிட்டு மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு திராணியோட துணிச்சலோடு எடுக்கப்பட்ட படம் தான் திரௌபதி திரைப்படம். அதனைத் தொடர்ந்து திரௌபதி 2 இரண்டாம் பாகம் எப்போது வரும் என்று எல்லோரும் இயங்கி கொண்டிருந்த, எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த தருணத்தில் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இயக்குனர் மோகன்ஜி அவர்கள். விரைவில் திரௌபதி 2 வந்து வெளிவர இருக்கிறது. மிகப்பெரிய வரலாற்று சிறப்போட, எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, பெரும் படங்கள் இந்த காந்தாரா, ட்ரிபிள்-ஆர், இன்னும் எண்ணற்ற படங்கள் போல ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல இந்த படம் உருவாகிட்டு இருக்கதாகவும், அதற்கான பணிகள் முழுமையாக முடிந்து விட்டது என்றும், தற்போது அதனுடைய நடிகையாக திருமதி ரக்ஷானா இந்துசுடன் என்கிற ஒரு பெண்மணியை அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா படம் குறித்த மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளிவர இருக்கிறது. இந்த திரைப்படம் இந்த மண்ணில் வெளிவரக்குள்ள மிகப்பெரிய வரலாறுகள் பேசப்படும்னு சொல்லிட்டு இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமா ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில், வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய வகையில், எல்லோராலும் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக திரௌபதி 2 வெளிவர இருக்கிறது. பொறுத்திருந்து படத்தை கொண்டாட தயாராக காத்திருப்போம்.